ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துரோன் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதில என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தமிழ் இலக்கணத்துல வழக்கு அப்படின்னு ஒரு டாபிக் பத்தி தான் பார்க்க போறோம். சரியா? ஸோ வழக்கு அப்படின்னா என்னன்னா, ரெகுலரா நடக்கக்கூடிய விஷயத்த, அதாவது வழக்கமா எது எது எங்க இருக்கணுமோ நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது மாரி வந்து வழக்கமா இருக்கக்கூடிய செயல்பாடுகள பத்தி படிக்கிறது தான். அதே மாரி நம்ம தமிழ்ல இருக்கக்கூடிய வழக்கமான முறைகள், எப்படி நம்ம பேசுறோம், எப்படி நம்ம எழுதும்போது என்ன வார்த்தைய பயன்படுத்தணும், பேசும்போது எப்படி பயன்படுத்துறோம், அத பத்தி சொல்லக்கூடியது தான் வழக்கு. சரியா? இப்ப நம்ம பொதுவா வந்து நம்ம என்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்ப நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வழக்கமா எப்படி நடப்படும்? ஒவ்வொரு சண்டே தான் நடக்கும். ஓகேவா? ஆனா இப்ப என்ன பண்ணியிருக்காங்க, குரூப் 2 சாட்டர்டே வச்சிருக்காங்க. ஸோ அப்ப என்னது வழக்கத்துக்கு மாறா நடக்குதுல்ல. அப்ப வழக்கமா அப்படின்னா ரெகுலரா வந்து எப்படி எப்படி இருக்கணுன்ற ஒரு ப்ரொசீஜர். அதான் வந்து நம்ம பார்க்க போறோம். அதே மாரி நம்ம தமிழ் எழுத்துக்கள் எப்படி இருந்தா வழக்கா இருக்கும்? அது வழக்கமானதா இருக்கும். வழக்கமா இருக்குதுன்னா, அது எப்படி இருக்குன்றத தான் நம்ம இதில பார்க்க போறோம். ஸோ அந்த வழக்கு வந்து எத்தன வகைப்படும்? அதனுடைய விளக்கத்த தான் நம்ம இந்த வீடியோ பதிவில முழுசா பார்க்க போறோம். சரியா? வழக்குக்கு என்ன எக்ஸ்பிரஷன் குடுத்துருக்காங்கன்னா, எழுத்திலும், பேச்சிலும் சொற்களை பயன்படுத்தும் முறை தான் வழக்கு. சரியா? நம்ம எழுதுவதற்கும், பேசுவதற்கும் பயன்படுத்தக்கூடிய முறைய தானே சொல்றாங்க வழக்கு. நம்ம சொல்றோம்ல, உயிர் எழுத்து முதல்ல வரக்கூடாது. ஓகேவா? அதே மாரி வந்து ஆயுத எழுத்து முதல்ல வரக்கூடாது. இறுதியில வரக்கூடாது. இடையில தான் வரணும். ஓகே. அப்ப நம்ம பேசும்போது வந்து அ ஒருமை, பன்மை அதெல்லாம் நம்ம மாத்தி பேசுறோம்ல. நெறைய பேர் இருக்கும்போது வந்து பன்மையில பேசணும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆள் இருக்கும்போது நான் ஒருமையில பேசணும். சரியா? அப்புறம் மாடு அது மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அக்ரிணிய பத்தி சொல்லும்போது அது, இதுன்னு சொல்லலாம். உயர்திணை சொல்லும்போது அவர்கள், இவர்கள்ன்னு சொல்லணும். அப்ப சொல்லும் பார்த்தீங்களா, அப்ப பேசும்போதும், நம்ம எழுதும்போதும் எ பயன்படுத்தக்கூடிய முறைய தானே சொல்றாங்க வழக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த வழக்கு என்ன சொல்றாங்க, நம் முன்னோர்கள் எந்தெந்த சொற்களை என்னென்ன பொருளில் பயன்படுத்தினார்களோ, அச்சொற்களை அவ்வாறே பயன்படுத்துவதே வழக்கு. ஓகே. இதெல்லாம் நம்ம என்னது நம்ம சொல்லல. இப்ப சாப்பிடுறதுன்னா அது சாப்பாடுன்றது நம்ம நம்ம கண்டுபிடிக்கல. நம் முன்னோர்கள் கண்டுபிடிச்சது. அவங்க கண்டுபிடிச்ச விஷயத்த நம்ம அப்படியே பின்பற்றி முறையா வந்து பயன்படுத்திட்டு வரோம்ல, இதுதான் வழக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்பேற்பட்ட வழக்கானது 2 வகைப்படும். ஒண்ணு இயல்பு வழக்கு, இன்னொன்னு தகுதி வழக்கு. சரியா? நம்ம இந்த வீடியோ பதில ஃபர்ஸ்ட் இயல்பு வழக்குனா என்னன்னு பார்க்கலாம். ஒரு பொருளை அதற்கே உரிய இயல்பான சொற்களால் குறிப்பிடுவது இயல்பு வழக்கு ஆகும். இயல்பு வழக்கு 3 வகைப்படும். என்ன சொல்றாங்க பாருங்க. ஒரு பொருள அதுக்குன்னு உண்டான ஒரு இயல்பான சொல்லல, மிகைப்படுத்தி சொல்லாம, இயல்பா வந்து சொல்லக்கூடிய ஒரு சொல்லலாம். அதாவது இதுக்கு வந்து நம்ம பொருள் ஆராய்ந்து சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. இந்த பொருளுக்கு இயல்பா வந்து இந்த பேர் தான் வைப்பாங்க அப்படின்ற மாரி நம்ம சொல்லக்கூடிய என்ன சொல்றாங்க, இயல்பான சொற்களை வந்து நம்ம பயன்படுத்துவோம். அதுதான் வந்து இயல்பு வழக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த இயல்பு வழக்கு மொத்தம் 3 வகைப்படும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இலக்கணம் உடையது, இலக்கண போலி, மறு. என்னது இலக்கணம் உடையது, இலக்கண போலி, மறு அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் இலக்கணம் உடையதுன்னா என்ன? அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இலக்கணம் உடையது அப்படின்னா நிலம், மரம், வான், எழுது ஆகிய சொற்களை நோக்குங்கள். இவை தமக்குரிய பொருளை எவ்வகை மாறுபாடும் இல்லாமல் இயல்பாக திறன. இவ்வாறு இலக்கண நெறி மாறாமல் முறையாக அமைந்த சொற்கள் இலக்கணம் உடையது அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ எழுத்துன்னு இருக்கு. ஓகேவா? இதுல வந்து பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து ஆயுதம் தான் வந்திருக்கு. அப்புறம் உயிர்மெய் எழுத்துக்கள் வந்திருக்கு. சரியா? அப்போ இலக்கண முறைப்படி தான் அமைஞ்சிருக்கு. சரியா? அப்ப இலக்கண நெறி மாறாம எந்தெந்த எழுத்து எங்கெங்க வரணுமோ, அதுக்கேத்தா மாரி எந்த இடத்துல அத குறிப்பிடணுமோ, அந்த இடத்துல குறிப்பிட்டு சொல்லக்கூடிய எழுத்துக்கள் தான் இலக்கணமுடைய எழுத்துக்கள். அதான் இலக்கணம் உடையதுன்னு சொல்றோம். ஓகேவா? இது என்னன்னா இலக்கண நெறியோட நடக்கும். ஓகே. எது எது எங்கெங்க இருக்குமோ, அது அங்கங்க அந்த சொற்கள வச்சு அமைக்கப்பட்டது அது இலக்கணம் உடையது. பாருங்க நிலம், மரம், வான், எழுது இது எல்லாமே இலக்கணப்படி தான் இந்த சொற்கள் எல்லாம் அமைஞ்சிருக்கு. இதுதான் இலக்கணம் உடையது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பாருங்க, இலக்கண போலி. இலக்கண போலினா என்ன? இல்லத்தின் முன்பகுதியை இல்முன் என்று குறிக்க வேண்டும். ஆனால் அதை நம் முன்னோர் முன்றில் என மாற்றி வழங்கினர். கிளையின் நுனியை கிளை நுனி என கூறாமல் நுனிக்கிளை என குறிப்பிடணும். இவ்வாறு இலக்கண முறைப்படி அமையாவிடினும் இலக்கணமுடையவை போலவே ஏற்றுக்கொள்ளப்படும் சொற்களை இலக்கண போலிகள் என்று சொல்வர். ஓகேவா? அதாவது இது நம்ம உத்து நோக்கி பார்த்தா இலக்கணமுடைய ஒரு சொல்லே கிடையாது. ஆனா இலக்கணம் உடையது போல நம்ம என்ன பண்ணுவோம்? இத வந்து ஒரு சொல்ல ஏத்துப்போம். அந்த வார்த்தைக்காக வேண்டி. இப்ப எக்ஸாம்பிள் பாருங்க. இல்லத்தின் முன்பகுதி. இப்போ ஒரு வீடு இருக்குன்னா, வீட்டோட முன்பகுதின்னும்போது பார்த்தீங்கன்னா, இதுல பெரும்பகுதி வந்து இல்லறம். சிறுபகுதி தான் அந்த நுழைவாயில். அப்போ இல் தான் இதான் ஃபர்ஸ்ட் வரும். இல்லத்தின் முன்புறம் தான் வரணும். ஓகேவா? அதாவது முன்புறத்துல இல்லம் இல்ல. இல்லத்துல தான் முன்புறம் இருக்கு. அப்போ எது பெருசுன்னும்போது இல்லம் தான். அப்ப இல்லத்தின் முன்புறம்னா இல் முன் அப்படிதான் வரணும். அதே பாருங்க இங்க கிளை இருக்கு. கிளைன்றது தான் பெருசு. கிளையில நுனி பகுதி தான் வரும். நுனியில கிளை பகுதி வரல. ஓகேங்களா? ஒரு கிளை இருக்குன்னா, கிளையில தான் நுனி பகுதி இருக்கே தவிர, நுனியில கிளை பகுதி இல்ல. அப்ப முதற் பொருள் என்னது? கிளை. அப்போ கிளை நுனி தான் வரணுமே தவிர, நுனி கிளை வரக்கூடாது. ஆனா அப்படி வந்தாலுமே அது எத குறிப்பிடுது? அந்த நுனி கிளைய தான் குறிப்பிடுது. ஓகே. இப்ப இல்முன்றாலும் முன்றில் அப்படின்னாலும் எத குறிப்பிடுது இது? அந்த இல்லத்தோட முதற் பகுதிய தான் சொல்லுது. அதே மாரி தான் இலக்கண நெறிப்படி வரலனாலும், இலக்கணம் உடையது போலவே இருக்கத்துனால
ஓகே, அந்த பொருள்லையும் எந்த மாற்றம் வராதுன்னு என்ன சொல்றாங்க, இலக்கண போலி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இலக்கண முறையே சொல்லு இல்ல, ஆனா இது இலக்கண முறையா நம்ம ஏத்துக்கிட்டோம். அதான் என்ன சொல்றாங்க, இலக்கண போலி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இந்த இலக்கண போலி பெரும்பாலும் சொற்களின் முன்பின் பகுதிகளாக இடமாறி வருவதையே குறிக்கும். எனவே இலக்கண போலியை முன்பின்னாக தொக்க போலி, இது முன்பின்னாக தொக்க போலி என்றும் அழைப்பர். என்ன சொல்றாங்கன்னா, பொதுவா இந்த இலக்கண போலி வந்து எப்படி வரும்னா, அந்த இலக்கணமுடைய சொற்கள் வந்து முன்பின்னா மாறி இருக்கும். இப்ப இலக்கண போலியை நீங்க அப்படியே அந்த சொற்களை வந்து திருப்பி போட்டு அது இலக்கண முடிய சொல்லா மாறணும். இப்ப எக்ஸாம்பிள் பாருங்க. இப்போ நுனிக்கிளை அப்படின்றது வந்து இலக்கண போலின்னு வச்சுங்களேன். இது திருப்பி போட்டா என்னது, கிளை நுனி. அது இலக்கண முடியாது. ஸோ அப்ப என்னன்னா இது மாதிரி முன்னாடி பின்னாடி தான் மாறி இருக்கும். அது நீங்க திருப்பி போட்டாலே அது என்ன ஆயிடும், இலக்கண போலி. திருப்பி போட்டா இலக்கண முடிய தான் வரும். ஓகேவா? அப்ப என்ன பண்ணலாம், அப்போ முன்பின்னாக வரக்கூடிய போலி, அதான் வந்து முன்பின்னாக தொக்க போலி அப்படின்னு சொல்லிட்டு இது இன்னொரு பேர் இருக்கு. முன்பின்னாக தொக்க போலி எதை குறிப்பிடும், இலக்கண போலியை குறிப்பிடும். ஓகேவா? அடுத்து பாருங்க, இங்க ஒரு வாயில் வாசல் அப்படின்னு ஒரு கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இலக்கண போலிக்கு எக்ஸாம்பிள் பார்த்துரும். புறநகர். புறநகர்னா புறத்துல நகர் இல்ல, நகருக்கு புறம் தான் இருக்கு. ஓகே, இப்ப புறநகர்னா வெளிநகரம் கிடையாது, நகரத்துக்கு வெளியே தான் வரணும். அப்ப நகரத்துக்கு வெளியேனா நகரின் புறம், அப்ப நகர்ப்புறம் தான் வரணும். இதான் வந்து உண்மையானது, இதான் கரெக்ட். ஆனா நம்ம என்ன சொல்றோம், புறநகர்னு சொல்றோம். ஓகேவா? புறம்னா வெளியே நகரம் இல்ல, நகரத்துக்கு வெளியே. அதுதான் கால்வாய். கால்னா வாய்க்கால் தான். ஓகேவா? அந்த வழி போகக்கூடியதான் வரும். அதுமே தசை. தசைன்றதுனா சதை, சதைன்னு தான் கிடையாது. ஆனா நம்ம என்ன சொல்றோம், தசைன்னு சொல்றோம். அப்புறமா கடைக்கண். ஓகே, கண் கடை, கண்ணோட கடைப்பகுதி. கடைக்கானது கண்ணோட இறுதி பகுதின்னு அர்த்தம். அப்ப என்ன சொல்லணும், அது கண் கடை தான், கண்ணின் கடைப்பகுதி. ஓகே, ஆனா என்ன கொடுத்துறாங்க, கடைக்கண். அப்போ கடையின் கண் கிடையாது, அதாவது கடைசியில கடையில இறுதியில கண் இல்ல, கண்ணோட இறுதி தான் இங்க குறிப்பிடுறாங்களே தவிர இறுதியில கண்ன்றத குறிப்பிடல. புரியுதுங்களா? அதான் வந்து அர்த்தம். ஆனா இதை பார்க்கறது என்ன தோணுது, இப்போ புறநகரம் என்ன என்ன புரிஞ்சுக்கிறோம், நகரத்துக்கு வெளிப்புறம் தான். கால்வாய்னா அந்த வாழ்க்கையை தான் புரிஞ்சுக்கிறோம். சதைனால இந்த தசையை தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி கடைக்கண்ணா கண்ணோட இறுதி போய் தான் புரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி வார்த்தைகள் மாறினாலும் அர்த்தங்கள் மாறதில்லை. அதே மாதிரி என்னது, இலக்கண மொழியாக ஏத்துக்கிறாங்க. அதான் என்ன சொல்றாங்க, இலக்கண போலிகள். அடுத்தது வாயில் வாசல். இது டிஃபரண்ட் சொல்றாங்க பாருங்க. இல்லத்துக்குள் நுழையும் வழி இல்வாய், அங்க இல்லத்தோட வாய்ப்பகுதி அப்படின்னு அர்த்தம் என குறிப்பிட வேண்டும். ஆனால் அதை வாயில் இணைக்கிறோம். அதாவது இல்வாய் திருப்பி வா இல், இல்வாய் எப்படி பண்ணலாம், வாய் இல்லா. அது என்னாச்சுன்னா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றது இயல்புன்ற மாதிரி அது வா கூட்ட ஈ வந்து வாயி, வாயில். அவ்வளவுதான், இப்படி மாறிடுச்சு. எதோ சொல்றாங்க, இதை இலக்கண போலி ஆகும். இதுமே மாதிரி இருக்குன்னு இலக்கண போலி. அப்ப வாயில் என்பதுன்னா இது இலக்கண போலி. வாயில் என்பதுதான் சொல்லை பிரித்து இந்த காலத்துல என்ன சொல்றாங்க, வாசல்னு சொல்றாங்க. வாடி வாசல்லாம் படம் எடுதான் பாத்தீங்கன்னா அப்ப என்ன வரும், அப்ப வாயில் என்ற சொல்ல இப்ப என்ன மாறி இருக்கு, வாசல் அப்படின்னு சொல்லிட்டு மாறி இருக்கு. சரியா? ஓகே. அப்ப வாசல்னால எதை குறிப்பிடுவோம், இல்லறத்தோட வாயில் பகுதியை குறிப்பிடக்கூடியது. அடுத்தது மறு. மறுன்றது என்னன்னா, இது நமக்கு கண்டிப்பா நமக்கே தெரியாம நம்ம வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை தான் எதுன்னு பாத்தீங்கன்னா அந்த மறுன்ற வார்த்தை. சரியா? நமக்கே தெரியாம இதை நம்ம இன்னும் வரையும் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். இப்ப எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா குட் நைட், அந்த வார்த்தை என்ன பண்றோம், ஷார்ட்டா போறோம் பாத்தீங்களா, அதுதான் மறு. ஓகே, அந்த எல்லா விஷயமே நம்ம ஷார்ட்டா போடுவோம் பாத்தீங்களா, நம்மலாம் கான்ஃபரன்ஸ் கால்னா கான் கால் அப்படின்றது. ஸோ அப்ப என்னன்னா எல்லா வார்த்தையும் நம்ம ஷார்ட்டா சுருக்கி சொல்றோம் பாருங்க, அதுதான் மறு. அப்ப என்னன்னா, நான் எல்லா சொற்களையும் எல்லா இடங்களிலும் முழுமையாக வடிவத்தில் பயன்படுத்துவதில்லை. ஏன்னா எல்லா டைமும் நம்ம அதே இப்போ கான்ஃபரன்ஸ் கால் சொன்னா கடுப்பா இருக்கும். அப்ப என்ன சொல்றாங்க, கான் கால் அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அப்ப அதுதான். ஸோ அந்த மாதிரி வந்து எல்லா இடத்துலயும் நம்ம முழுசா பயன்படுத்த அவசியம் கிடையாது, ஷார்ட்டா நம்ம பயன்படுத்தலாம். தஞ்சாவூர் என்னும் பெயரை வந்து நம்ம என்ன பண்றோம், தஞ்சைன்னு சொல்லிட்டு சுருக்கிறோம். அது மாதிரி திருநெல்வேலியை நெல்லை அப்படின்னு சொல்லிட்டு மாத்திட்டோம். இதே மாதிரி வந்து அந்த முன்னாடி இருந்த பெயர் வந்து மாறி மருவி திரிந்து புதுசா ஒரு பேரை வந்து பாத்தீங்கன்னா அதான் வந்து மறு. மறுனா மருவியது அப்படின்னு சொல்லிட்டாங்க. மருவியதுன்னா இது தஞ்சாவூர் என்ற சொல்லானது தஞ்சை என மருவியது. மருவியதுன்னா இப்ப தஞ்சாவூர்ன்றதும் தஞ்சாவூரை தான் குறிக்கும், தஞ்சைன்றதும் தஞ்சாவூரை தான் குறிக்கும். ஆனா நம்ம அந்த கூப்பிடக்கூடிய முறையை பொறுத்து அந்த வார்த்தையில சுருக்கம் ஏற்பட்டிருக்கு. அந்த தஞ்சாவூர் தான் தஞ்சாவூர் 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 தஞ்சாவூர்னு சொல்லிட்டு என்னாச்சு, பேசி 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 மறுவிடுச்சு. அதான் அவங்க சொல்றாங்க. ஓகே, அது மாதிரி கோவை. கோவைன்றது கோயம்புத்தூர், அதுக்கப்புறம் கோவன்புதூர், அதுக்கப்புறம் என்னாச்சு கோவைன்னு சொல்லிட்டு மாறிச்சு. அடுத்து குடந்தை என்னது, எந்தை. எந்தைனா என் தந்தை என்பதன் மறு. என்னது, என் தந்தை என்பதன் மறு. போதுனா பொழுது என்பதோட போது. ஓகேவா? இருந்த பொழுது, அது என்ன சொல்றேன், இப்ப இருந்த போதுன்னு சொன்னேன். எப்போதுனா எப்பொழுது, அதனால சொல்றோம் போதுன்னு சொல்றோம். அடுத்து சோனானா சோழ நாடு. சோழ நாடு சொல்றோம், சோநாடு அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. குடந்தை என்னன்னு தெரியல சரியா, மீதி எல்லாமே இப்படிதான். சரியா? அடுத்தது தகுதி வழக்கு. இப்ப நம்ம இயல்பு வழக்கு பார்த்தாச்சு. அடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா தகுதி வழக்கு. சரியா?
ஸோ நம்ம இயல்பு வழக்கு வந்து மொத்தம் 3 பகுதி பார்த்தோம். இலக்கண முடியது, இலக்கண போலி, மறு அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி தான் இப்ப என்ன பண்ண போறோம்னா தகுதி வழக்கும் 3ஆ பிரிக்கிறாங்க. சரியா? ஃபர்ஸ்ட் தகுதி வழக்குனா என்னன்றத நம்ம பார்த்துருவோம். ஏதேனும் ஒரு காரணத்தினால் பிறரிடம் சொல்ல தகுதியற்ற சொற்களை தகுதியான வேறு சொற்களால் குறிப்பிடுவது தகுதி வழக்காகும். இவ்வளவுதாங்க, சிம்பிளா புரிஞ்ச வேண்டியதுதான். அதாவது இப்ப நம்ம மத்தவங்க கிட்ட ஒரு விஷயத்த சொல்ல போனா அது தகுதி இல்லாத விஷயம். ஆனா அத சொல்ல வேண்டிய கட்டாயம். இப்ப எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஒரு ஃபங்ஷன் நடந்துட்டு இருக்கு. யாராவது ஒரு பேசிட்டு இருக்கான் அப்படின்னா, யாருனா ஒருத்தர் இறந்துட்டான்னு வச்சுக்கயேன், இறந்துட்டாங்கன்ற ஒரு விஷயத்த அவங்க சொல்லி ஆகணும். ஓகேங்களா? ஆனா அது வந்து அந்த இறந்துட்டாங்கன்றத சொன்னா என்ன ஆகும்னா ஒரு இதுவா இருக்கும். அப்ப என்னன்னா அந்த தகுதியற்ற ஒரு வார்த்தையும், தகுதியான வார்த்தையால தகுதியற்ற விஷயத்தையும் ஒரு தகுதியான வார்த்தையால சொல்றது தான் வந்து என்னன்னா தகுதி வழக்கு. அதான் சொல்றாங்க. பிறர் சொல்ல தகுதியற்ற வார்த்தைகள தகுதியான வேறு சொற்களா அதுக்கு வந்து இந்த சொல்லு சொன்னா ஒரு இதுவா இருக்கும். ஓகேவா? இப்போ என்னன்னா இத சொல்லின் செல்வம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? இந்த மாரி சொன்னா டென்ஷன் ஆவாங்க. இத வேற மாரி சொன்னா என்னன்னா அர்த்தம் ஒண்ணு தான். ஆனா அந்த சொல்லக்கூடிய விதம் மட்டும் வேற. அதான் வந்து தகுதி வழக்கு. அப்போ தகுதியற்ற ஒரு சொற்கள தகுதியான சொற்கள பயன்படுத்தி சொல்லக்கூடியது என்னது? தகுதி வழக்கு. இது என்ன சொல்றாங்கன்னா, இடைக்கரடக்கல், மங்கலம், குழுவுக்குறி அப்படின்னு சொல்லிட்டு 3ஆ பிரிக்கிறாங்க. அது இடைக்கரடக்கல், மங்கலம், குழுக்குறி. ஓகேவா? இதுல வந்து இடைக்கரடக்கல்னா என்னன்றத நம்ம பார்க்கலாம். பிறரிடம் வெளிப்படையாக சொல்லத்தகாத சொற்களை தகுதியிட வேறு சொற்களால் கூறுவது இடைக்கரடக்கல். ஓகேவானது? பிறரிடம் வெளிப்படையாக சொல்ல முடியாது. அதாவது இது வந்து என்னன்னா ஒரு நம்ம உடல் சார்ந்த விஷயமா இருக்கலாம், மனம் சார்ந்த விஷயமா இருக்கலாம், ஒரு பர்சனல் விஷயமா இருக்கலாம். இல்ல வந்து அத நம்ம வெளிப்படையா சொல்றதுக்கு கூசக்கூடிய ஒரு விஷயமா இருக்கலாம். இப்ப நம்ம வந்து பாத்ரூம் சொல்லாம இப்ப என்ன சொல்றோம்? ரெஸ்ட் ரூம் சொல்றோம் பார்த்தீங்களா? அதுதான். இப்ப பாத்ரூம்னா என்னது? பாத்ரூம் போறேன்னு சொல்லலாம். ஆனா இப்ப நம்ம என்ன சொல்ல போறோம்? ரெஸ்ட் ரூம்னு சொல்லிட்டு போறோம் பார்த்தீங்களா? இதுதான் இடைக்கரடக்கல். ஓகேவா? பாத்ரூம்னா பாத்ரூம்னும்போது ஒரு அன்ஈசியான ஒரு ஃபீல் பண்ணும். ஆனா ரெஸ்ட் ரூம்னா என்ன சொல்லலாம்? ஒரு ரெஸ்ட் எடுக்கக்கூடிய அந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம்? பாத்ரூம் போக போறோம். அதுதான் வந்து என்ன சொல்றாங்கன்னா இடைக்கரடக்கல். ஓகேவா? அதான் வெளிப்படையாக சொல்ல தகுதியற்ற சொற்கள வந்து சொல்வதற்காக பயன்படுத்தக்கூடிய சொற்கள் தானே அது இடைக்கரடக்கல். அதான் வந்து கால் கழுவி வந்தான். ஓகே, நமக்கே தெரியும். கால் கழுவி வந்தான்னா என்ன அர்த்தம்ன்றது நமக்கு தெரியும். அடுத்து குழந்தை வெளியே போயிடுதுன்னா அது குழந்தை வந்து மலம் போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. அடுத்து ஒன்றுக்கு போய் வந்தேன். ஒன்றுக்குன்னா என்ன சொல்றோம்? பாத்ரூம் போனத நம்ம ஒண்ணுக்குன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அதான். ஓகேவா? அப்ப என்ன பாத்ரூம் நம்ம சிறுநீர் கழித்து வந்தேன்னு சொல்றத விட ஒன்றுக்கு போய் அப்ப என்ன அர்த்தம்? அந்த வார்த்தைக்கு இது சொன்னா நல்லா இருக்கும். 2மே ஒரே பொருள் தான் தரக்கூடியது. ஓகேவா? அதான் வந்து சொல்றாங்க. பிறரிடம் வெளிப்படையாக சொல்ல முடியாத ஒரு விஷயத்த, ஆனா அந்த விஷயத்த நம்ம சொல்லிடணும். ஆனா வெளிப்படையா சொல்லக்கூடாது. அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை என்னது? இடைக்கரடக்கல். ஓகேவா? அடுத்தது. அடுத்து நாம் பார்க்க போறது மங்களம். ஓகேவா? ஸோ மங்களம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, செத்தார் என்பது மங்களம் இல்லாத சொல்லின நம் முன்னோர்கள் கருதினர். அதாவது என்னன்னா, அமங்கலமா பேசாதடா. நான் ஒருவேளை செத்துட்டா என்ன பண்ணுவேன்? அப்ப செத்துட்டான்றது என்னன்னா, ஒரு ஒரு எப்படி சொல்றது? ஒரு நெகட்டிவ் வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்கக்கூடிய வார்த்தை. ஓகே, அதெல்லாம் சொன்னா அமங்கலமா இப்போ ஒரு பூஜை நடக்க போதுன்னா, அப்போ இந்த எப்படி சொல்றது? இது அப்படியே இந்த பில்டிங் இடிஞ்சிருந்துச்சா, அது வந்து ஒரு நெகட்டிவா சொல்றோம் பார்த்தீங்களா? அந்த மாரி. அப்ப என்னன்னா, அந்த அமங்கலமான ஒரு விஷயத்த ஓகேவா? அமங்கலமான ஒரு சொற்கள வந்து சொல்வதற்கு பயன்படுத்தக்கூடிய சொற்கள தான் வந்து மங்கல சொற்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இங்க பாருங்க. எனவே செத்தார் என குறிப்பிடாமல் துஞ்சினார் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? செத்தார்னாலும் துஞ்சினாலும் ஒண்ணுதான். ஆனா செத்தார் என்பது ஒரு அமங்கலமான வார்த்தை. ஓகே. துஞ்சினார் என்பதுனா துயித்துட்டாங்க. உயிர வந்து துயித்துட்டாங்கன்னு அர்த்தம். ஓகேவா? அத நம்ம இப்ப என்ன சொல்றோம்? இயற்கை எய்தினார். இயற்கை எதுனா இயற்கையோட கலந்துட்டாரு. அதான் வந்து சொல்றாங்க. அப்ப என்னன்னா, ஒரு அமங்கல சொல்ல வந்து ஒரு மங்கல சொல்லா சொல்லக்கூடிய விஷயம் தான் அது. ஆனா அந்த செயல் வந்து அமங்கல செயல் தான். ஆனா, அத நம்ம அப்படியே வந்து அமங்கல சொல்லா சொல்லாம, அது ஒரு மங்கல சொல்லா மாத்தி சொல்லக்கூடிய விஷயம் தான் அது மங்கலம். அதான் சொல்றாங்க. இப்ப பாருங்க, ஓலை. ஓலைன்னா திருமுகம். அது என்ன சொல்லுவாங்க? ஓலைன்னு சொல்றத திருமுகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து கருப்பாடுன்னா, பொதுவா என்னது கருப்பாடுன்னு நமக்கு தெரியும். ஆனா நம்ம அத என்ன சொல்றோம்? வெள்ளாடுன்னு சொல்றோம். நமக்கே யோசிச்சிருப்போம். என்னடா கலர் கருப்பா இருக்கு. ஆனா அத நம்ம வெள்ளாடுன்னு சொல்றோம். அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப என்னன்னா கருப்பு அப்படின்றது நமக்கு எல்லாருமே வந்து ஒரு காத்து கருப்புன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு பேய குறிப்பிடுறதாக நம்ம சொல்லுவோம். அப்ப அப்படின்னும்போது ஆட கருப்பாடு, கருப்பாடுன்னு கூப்பிட்டா, அப்ப நமக்கே ஒரு நெகட்டிவா இருக்கும். அப்ப அந்த கருப்பாட வந்து யாருமே வீட்ல வச்சுக்க மாட்டாங்க. இதனால தான் நமக்கு வந்து பிரச்சனை வருதுன்னே சொல்லுவாங்க. காத்து கருப்பு அண்டக்கூடாது. நம்ம கருப்பாடு வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அதே வெள்ளாடுனா பிரச்சனை வராது. அதான் வந்து அப்படி சொல்றாங்க. அடுத்தது விளக்கை அணை. விளக்கை அணைனா அணைப்பது என்பது என்னன்னா ஒரு அமங்கலமான ஒரு வார்த்தை. அணைச்சிரு. ஓகேவா? இந்த வாழ்க்கையே அணைஞ்சிரும் அப்படின்னு சொல்றாங்க பார்த்தீங்களா? அப்ப அணை என்பது என்னன்னா ஒரு ஒரு அமங்கலமான ஒரு சொல். அப்ப என்ன சொல்லலாம்? விளக்கை குளிர வை. இப்ப விளக்கை குளிர வைனா விளக்க குளிர வைக்கிறாங்க. ஓகேவா? விளக்கு அணைக்க மாட்டாங்க. விளக்குல இருக்கக்கூடிய அந்த என்னது? அந்த திரிய தான் நம்ம அணைக்கிறோம். ஓகேவா? அப்ப விளக்கை அணை என்பதுன்னா, விளக்கே அதுக்கப்புறம் ஏத்தக்கூடாது அப்படின்ற மாரி பொருள்படுகிறது. ஆனா விளக்கை குளிர வைனா என்னது? விளக்கு எரிஞ்சிட்டு இருக்கு. அத வந்து என்ன பண்ணணும்?
எரிஞ்சதை குளிர வைக்கணும். ஓகே, எரிஞ்சுனா அது ஹீட்டா இருக்கும், அதை குளிர வை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது சுடுகாடு அப்படிங்கும்போது நன்காடு. ஓகே, சுடுகாடுனா ஹீட்டா இருக்கிறது சுடுகாடுன்னு சொல்றாங்க. நன்காடுனா நல்ல முறையில அவங்கள வந்து அடக்குமுறை செய்யக்கூடிய காடு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நன்காடுனா சுடுகாடு ஒண்ணுதான், ஆனா அது சொல்லக்கூடிய விதம் என்பது தான் வேற. ஓகேவா? அடுத்தது குழுவுக்குறி அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, இது ரொம்ப இன்ட்ரெஸ்டானது. குழுவுக்குறி என்னன்னா, ஒரு ஒரு சில குழுக்களுக்கு மட்டும் தெரியக்கூடியது. அதாவது பாஸ் கோட் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? பாஸ் கோட் அதாவது பாஸ்வேர்டுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? அதுதான். இப்போ எப்படி சொல்றது? அந்த குரூப்ல இருக்கவங்களுக்கு மட்டும் தான் அந்த வார்த்தையே தெரியும். ஓகேவா? இந்த சாமி படம் பார்த்துருக்கீங்களா? சாமி ஸ்கொயர் 2ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கடைசில இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, சார் சத்தம் கேட்கல, சத்தம் கேட்கலன்னு சொன்னாரு பார்த்தீங்களா? என்ன சத்தம் கேட்கல, சத்தம் கேட்கல, நல்லா கேட்குதுன்னு சொல்லுவாரு. அப்போ சத்தம் கேட்கலன்னா, அந்த போலீஸ் இருக்கக்கூடிய கோட் வேர்ட். சத்தம் கேட்கலன்னா என்ன அர்த்தம்னா, ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அத புரிஞ்சுக்கணும்ன்றது அர்த்தம். அது வந்து குழுவுக்குறி. ஓகே. அப்ப சத்தம் கேட்கலன்னா, அதுக்கு ஒரு வேர்ட் இருக்கு. சத்தம் கேட்கலன்றது ஒரு அது வந்து என்னன்னா, அதுக்கு ஒரு மீனிங் இருக்கு. அது யாருக்கு தெரியும்னா, அந்த துறைய சார்ந்தவங்களுக்கு தான் தெரியும். இப்ப போலீஸ்னா, போலீஸ் டிபார்ட்மெண்ட்னு ஒரு கோட் வேர்ட் இருக்கும். இப்ப எக்ஸாம்பிள்னா இதுவெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, ஆ கவர்மெண்ட் எல்லாம் ஏன்னா இந்த போலீஸ் ரெய்டு வருதுன்னு வச்சுக்கங்களேன், பொங்கல் வச்சுட்டாங்களான்னு கேட்பாங்க. பொங்கல் வைக்கிறாங்களா? பொங்கல் வைக்கிறாங்கன்னு அப்ப பொங்கல்னா என்னன்னா, என்ன அர்த்தம்னா, ஆம் ஏன்னா ரெய்டு வந்துச்சா வீட்டுக்கு, இன்கம் டாக்ஸ் ரெய்டு வந்துச்சு, இல்ல வந்து பார்த்தீங்கன்னா விஜிலன்ஸ் வந்துட்டாங்கன்னா, அது பொங்கல்னு சொல்லுவாங்க. ஓகே. பொதுவாவே அது அப்படிதான் சொல்லுவாங்க. அப்ப பொங்கல் இப்ப எங்க வீட்ல பொங்கல் வச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு சொன்னோம்னு வச்சுக்கயேன், மத்தவங்களுக்கு என்ன தெரியும்? ஓ! ஏதோ பொங்கல் வச்சுருக்காங்க போல இது. பொங்கலுக்கு வச்சு பொங்கல் வைக்கிறாங்கப்பா அப்படின்னு சொல்லி நெனச்சுப்பாங்க. ஆனா இதே ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்ல என்ன நினைப்பாருன்னா, ஓ! அவங்க வீட்டு ரெய்டு வந்திருக்கு போல இது அப்படின்றத புரிஞ்சுப்பாரு. அதான் வந்து சொல்றாங்க. அப்ப குழுவுக்குறி என்னன்னா, அந்த குழுக்குள்ள இருக்கக்கூடிய மக்களுக்கு மட்டும் தெரியக்கூடிய வார்த்தை போன்றது தான் குழுவுக்குறி. பலர் கூடியிருக்கும் இடத்தில் சிலர் மட்டும் தமக்குள் சில செய்திகளை பகிர்ந்து கொள்ள விரும்பினால், மற்றவர்கள் புரிந்து கொள்ள இயலாத வகையில் சொற்களை பயன்படுத்துவர். சரியா? அப்ப நெறைய பேர்கிட்ட நம்ம இருப்போம். அதுதான் அந்த சாமி படத்துல பண்ணியிருப்பாங்க. சாமி ஸ்கொயர்ல வந்து வில்லன்கள்லாம் மிரட்டிட்டு இருப்பாங்க. அப்ப என்ன சொல்லுவாரு? சத்தம் கேட்கலன்றத அந்த குழுவுக்கு மத்த யாருக்கும் தெரியாது. ஆனா அது அந்த எப்படி சொல்றது? அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்குன்னு கேட்டா தெரிஞ்சுக்கலாம். அதான் அவன் சொல்றது. அப்போ அந்த துறைய சார்ந்தவங்க மட்டும் தெரிஞ்சுக்கணும். எவ்வளோ பேரு 1000 லட்சக்கணக்குல இருந்தாலுமே, அந்த துறைய சார்ந்தவங்களுக்கு மட்டும் தான் அந்த வார்த்தை தெரியும். அதான் என்ன சொல்றாங்க? குழுவுக்குறி. ஓகேவா? அதான். பாருங்க பொன்னை பரின்னா என்னது? இது வந்து பொற்கொல்லர். பொன்னானது பொற்கொல்லர் பயன்படுத்தக்கூடிய தங்கம். அதான் வந்து பொற்கொல்லருக்கு மட்டும் பயன்படுத்தினது. பொன்னை பரி என்பது யார் சொல்லுவாங்க? பொற்கொல்லர் சொல்லுவாங்க. அடுத்து ஆடையை காரை எனல். ஓகே. ஆடையை காரை ஏன்னா யானை பாக பயன்படுத்தக்கூடிய வார்த்தை என்னது? ஆடையை காரை எனல். ஓகேவா? அது வந்து அவங்க சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. சரியா? அப்ப என்னன்னா இந்த ஆடை, காரை அப்படின்றது எத எத யார் யார் சொல்ல பயன்படுத்தக்கூடியது? யானை பாகர்களுக்கு தெரியக்கூடிய வார்த்தை. மத்த யாருக்கும் தெரியாது அது. ஓகேங்களா? அதே மாரி வந்து பொற்கொல்லர் மட்டும் தான் என்னது? பொன்னை பரின்னு சொல்லக்கூடிய வார்த்தை யாருக்கு புரியும்? அந்த பொற்கொல்லருக்கு மட்டும் தான் புரியும். வேற யாருக்கு அந்த மத்த பொற்கொல்லருக்கு மட்டும் புரியுமே தவிர, மத்தவங்களுக்கு தெரியாது. அதான் வந்து குழுவுக்குறி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த குழுவுக்குறி வந்து இப்போ 3 ஷார்ட் ஃபார்ம் குடுத்துருக்காங்க. இது எப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்னு நம்ம குடுத்துருக்காங்க. அதையும் நம்ம சொல்லி இதோட இந்த இது முடிச்சுக்கலாம். அதாவது இடைக்கரடக்கல், மங்கலம், குழுவுக்குறி 3ம் ஒரு சொல்லுக்கு மாற்றாக வேறு சொல்லை பயன்படுத்தும் முறையாகும். ஒண்ணும் இல்ல. ஒரு சொல்லு அந்த சொல்ல பயன்படுத்தினா அது வந்து தகுதியா இருக்காது. ஓகேவா? ஒரு சொல்ல பயன்படுத்தினா அது தகுதியா இருக்காது. அப்ப தகுதி வாய்ந்த சொற்கள பயன்படுத்தக்கூடியது என்னது? தகுதி வழக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது பாருங்க நாகரிகம் கருதி. ஓகே. அதாவது இந்த டீசென்சியான்னு ஒண்ணு சொல்லுவோம் பார்த்தீங்களா? இப்ப பாத்ரூம்னா டீசென்சின்னு சொல்லுவாங்க. அது ரெஸ்ட் ரூம்னா டீசென்ட் சொல்லுவாங்கல்ல. அப்ப நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுவது வந்து இடைக்கரடக்கல். அடுத்தது மங்கலமற்ற சொல்லுக்காக நெகட்டிவ் வேர்ட்ஸ் பயன்படுத்தாம அத பாசிட்டிவா சொல்லக்கூடியது என்னது? அது வந்து என்ன சொல்றாங்க? மங்கலம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. அடுத்து பாருங்க, பிறர் அறியாமல் ஒரு குழுவுக்கு மட்டும் புரிய வைக்கும்படி கூறுவது தான் குழுக்குறி. ஒரு குறிப்பிட்ட குழுக்களுக்கு மட்டும் அது புரியும். ஓகேவா? அதானே அது குழுக்குறி. இது 3 ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஞாபகம் வச்சுக்கங்க. சரியா? அந்த எக்ஸாம்பிள் இத மட்டும் நீங்க தெரிஞ்சா போதும். இதான் வந்து மேக்ஸிமம் எக்ஸாம்ல கேட்பாங்க. சரியா? எக்ஸாம்பிள் நல்லா வந்து தெரிஞ்சு வச்சுங்க. அர்த்தத்த நல்லா புரிஞ்சுங்க. எது எப்படி வந்துச்சுன்றத தெரிஞ்சிட்டா போதும். சரியா? சரி, ஓகே. நம்ம அடுத்த வீடியோ பதிவுல போலினா என்னன்றத நம்ம பார்க்கலாம். முதற் போலி, இடைப்போலி, கடைப்போலி, முற்றுப்போலி. இந்த போலி வகைகள பத்தி நம்ம அடுத்த வீடியோ பதிவு பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அருஃபன் துரான் அகாடமி. தேங்க் யூ.